கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 21:11. அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினையை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று. சங்கீதம் 21 ராஜாவை குறித்து பாடின சங்கீதமாய் இருக்கிறது. ராஜாவுக்கு விரோதமாக பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினையை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று. சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு விரோதமாக பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினையை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று. அவர் தேவனை சார்ந்திருந்தபடினாலே, அவர் தேவனை துதிக்கிறவராய் காணப்பட்டபடியினாலே, அவருக்கு விரோதமாக பொல்லாங்கு நினைத்தாலும் தீவினையை எத்தனம் பண்ணினாலும் கர்த்தர் அதை ஒன்றும் வாய்க்காமற் போகும்படியாய் செய்தார். நாமும் நம் ஆண்டவரை சார்ந்திருக்கும் பொழுது, நாம் எப்பொழுதும் தாவீதை போல கர்த்தரை துதிக்கிறவர்களாக காணப்படும் பொழுது, நமக்கு எதிராக பொல்லாங்கு நினைத்தாலும் தீவினையை எத்தனம் பண்ணினாலும் ஒன்றும் வாய்க்காமல் போகும்படி தேவன் செய்வார். இந்த நாளிலும் உங்களுக்கு எதிராக பொல்லாங்கு நினைக்கப்பட்டாலும் தீவினை எத்தனம் பண்ணப்பட்டாலும் ஒன்றும் அது வாய்க்காமல் போகும். உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது ஒன்றும் வாய்க்காமல் போகும். சங்கீதம் 21:11 பிரகாரமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, சங்கீதம் 21:11 பிரகாரமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எதிராக பொல்லாங்கு நினைக்கப்பட்டாலும், எங்களுக்கு எதிராக தீவினை எத்தனம் பண்ணப்பட்டாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில அது ஒன்றும் வாய்க்காமல் போகட்டும். கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஜெயத்தை தருவீராக. ஆண்டவரே, விரோதமான பொல்லாங்கு, தீவினை இவை ஒன்றும் இயேசுவின் நாமத்தில எங்களுக்கு முன்பாக நிற்காதபடி அது ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாவதாக. கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருந்து சங்கீதம் 21:11 பிரகாரம் ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில தகப்பனே, ஆமென், ஆமென். God bless you all.